ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 6 கேஷியஸ் ஸ்டேட் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். 5 மார்க்ஸ். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 160 பாயில்ஸ் லா, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. V inversely proportional to P. பேஜ் நம்பர் 161 consequence of பாயில்ஸ் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 162 சார்ல்ஸ் லா, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. V directly proportional to T. பேஜ் நம்பர் 164 கெல்வின் ஸ்கேல், இதிலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் கே-லுசாக்ஸ் லா, இதுலேருந்து இது வரைக்கும் P directly proportional to T. பேஜ் நம்பர் 165 அவகாட்ரோஸ் ஹைப்போதசிஸ், இதிலேருந்து இது வரைக்கும் V directly proportional to N. நெக்ஸ்ட் கொஷின் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் வந்து நிறைய தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 166 டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. P டோட்டல் வந்து P1 + P2 + P3. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 168 கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், இதிலிருந்து இது வரைக்கும். எஃப்யூஷன் வந்து இதிலிருந்து இங்கே மேலே இது வரைக்கும். பேஜ் நம்பர் 169 கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஃபார்முலா. பேஜ் நம்பர் 171 பாயில் டெம்பரேச்சர் ஆர் பாயில் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும். இந்த கொஷினை இப்படியும் கேட்கலாம், இல்லை இப்படியும் கேட்கலாம். பேஜ் நம்பர் 173 கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இதுலேருந்து இது வரைக்கும். கிரிட்டிக்கல் ப்ரெஷர், இதுலேருந்து இது வரைக்கும். கிரிட்டிக்கல் வால்யூம், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 175 ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இதுலேருந்து இது வரைக்கும். இந்த கொஷினை இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட கேட்கலாம். சேம் பேஜில் மெத்தட்ஸ் ஃபார் லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ், இந்த 3 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பேர் மட்டும் எழுதினா போதும். லிண்டேஸ் மெத்தட், கிளாடிஸ் மெத்தட், அடியபேட்டிக் ப்ராசஸ். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். Write the van der Waals equation for a real gas. Explain the correction term for pressure and volume. இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் வந்து ரொம்ப பெருசாக ஆன்சர் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஷுவராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. Next question, values of critical constants in terms of van der Waals constants. இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து புக்கில் இருக்குது, ஆனால் நிறைய தியரிட்டிக்கலாக நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, ஷுவராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம்.
புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26லேருந்து 30 வரைக்கும். 34th கொஷின், 37, 40, 41, 43. 26th கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 27th கொஷின், நேம் 2 items that can serve as a model for Gay-Lussac's law and explain. இதுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை, அது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 28th கொஷின், give the mathematical expression that relates gas volume and moles. Describe in words what the mathematical expression means. இதுக்கு இதான் ஆன்சர். 29th கொஷின், what are ideal gases? In what way real gases differ from ideal gases? இதிலிருந்து இது வரைக்கும். 30th கொஷின், can a van der Waals gas with A is equal to 0 be liquefied? Explain. இது ஃபுல்லாக. 34th கொஷின், suggest why there is no hydrogen in our atmosphere. Why does the moon have no atmosphere? இதுலேருந்து இது வரைக்கும் ஆன்சர் காப்பி பண்ணிக்கோங்க. 43rd கொஷின், when ammonia combines with the HCl, NH4Cl is formed as white dense fumes. Why do more fumes appear near HCl? இதுக்கு இதான் ஆன்சர், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா 44th கொஷின், 45th கொஷின், 46th கொஷின், 47th கொஷின், 48th கொஷின், 49th கொஷின், 50th கொஷின், 53rd கொஷின். புக் இன்சைடில் பேஜ் நம்பர் 161 இதுதான் 3 மார்க். இது வரைக்கும் 164 இந்த எக்ஸாம்பிள் இது வரைக்கும் இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் 6th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 7th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.